ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ருச்சி அண்ட் அரோமா. இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேட் கட்டர் ட்ரிங்க் முருங்கைக்கீரை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த முறையில் முருங்கைக்கீரை பொடி தயாரிச்சிங்கன்னா நீங்கள் வந்து சாதத்துக்கு கூட பருப்பு பொடி கூட சேர்த்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா சாம்பாரில் கூட ஒரு ஸ்பூன் மேலே தூவிக்கலாம். அப்படி இல்லைனா பொரியல் அந்த மாதிரி ஐட்டம்ஸில் கூட நம்ம இதை சேர்க்கலாம். நான் இதே முறையில் இட்லி பொடியும் தயாரிச்சிருக்கேன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை நல்லா துளிராக தூசி இல்லாமல் எடுத்துகிட்டு அது ஒரு 2-3 தடவை நல்லா அலசிட்டு ஒரு துணியிலையோ இல்லைனா நியூஸ் பேப்பர்லேயோ இந்த மாதிரி நல்லா பரப்பிட்டு இது நல்லா காய வைக்கணும். நிழலில் காய வைக்கணும். சன்லைட் வந்து டைரெக்டாக படக்கூடாது. ஒரு 3 நாள் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சிருக்கு. இப்போ வெயிலுக்கு நல்லாவே காஞ்சிருது 3 நாளில். அப்படி இல்லைனா இன்னும் ஒரு 5 days ஆகும். நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா இப்படி சலசலன்னு சத்தம் வருது பாருங்கள், அந்த மாதிரி சத்தம் வரணும். அதே சமயத்தில் இப்படி உதிர்த்திங்கன்னா அப்படியே பொடி பொடியாக அது உதிரணும். அந்த ஸ்டேஜில் இதை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் சாதத்துக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இது கூட கொஞ்சம் சீரகம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வெறும் முருங்கைக்கீரை மட்டும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃபேட் கட்டர் ட்ரிங்க் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது, சில்லுன்னும் இருக்கக்கூடாது. வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த முருங்கைக்கீரை பொடியை சேர்த்துட்டு கலந்து விடுங்க. இது வந்து நல்லா 1 நிமிஷம் கலந்திங்கன்னா நல்லாவே கலந்து வந்துடும். வேணும்னா நீங்கள் இதை ஃபில்டர் கூட பண்ணிக்கோங்க, இல்லை அப்படியே கூட குடிக்க முடியும். மோஸ்ட்லி வந்து முருங்கைக்கீரை வேக வச்சோம்னா ஒரு ஃப்ளேவர் வரும் பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்கும். லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும். இது வேணான்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஹனி கூட இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 நிமிஷம் நீங்கள் இதை கலந்து விட்டிங்கன்னா நல்லாவே கலந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஃபேட் கட்டர் ட்ரிங்க்ன்றதுனால கூட எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. அரை எலுமிச்சம்பழம் தான், ஒரே 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் வர அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் வெறும் வயிற்றில் இதை குடிச்சிட்டே வாங்க. 1 வாரம் குடிங்க. எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து மெயினாக வெயிட் லாஸும் கொடுக்கும். அதே சமயத்தில் கொலஸ்ட்ரால், அதாவது உடம்புல இருக்க தேவையற்ற கொழுப்பை கரைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதே மாதிரி நான் வந்து ஒரு ஃபேட் கட்டர் ட்ரிங்க்கும் போட்டிருக்கேன், சியா சீட்ஸ் யூஸ் பண்ணி. சியா சீட்ஸும் உடம்புல இருக்க கொழுப்பை கரைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனுடைய வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.